அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆன்லைன் கோர்சஸை மிஸ்டர் TR அருள்ராஜன் அவர்கள் நடத்திட்டு வராங்க. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வெப்சைட் லிங்க் ஆர் கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். கேண்டில் ஸ்டிக் ட்ரேடிங் எபிசோட் 7. நான் TR அருள்ராஜன், எக்ட்ரா நிறுவனத்தினுடைய ஃபவுண்டரா இருக்கிற பங்கு சந்தை பற்றிய பயிற்சி வகுப்புல நடத்திட்டு வரேன். அதனுடன் இணைந்து நம்ம பங்கு சந்தை பற்றிய ஒரு படிப்படியான ஒரு விழிப்புணர்வும் பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில நம்ம ஈடுபட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக் ட்ரேடிங்ல பார்க்க இருக்கிறது வந்து ஹேங்கிங் மேன். இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பேட்டர்ன். இந்த ஹேங்கிங் மேன் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான உருவமைப்பு தான். ஆனா அது எப்படி தோன்றுது அப்படின்றத பொறுத்து அதனுடைய செயல்பாடுகள் மாறுறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஹேமர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த ஹேமர் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் தான். இதை தான் இப்ப நம்ம என்னவா மாத்த போறோம்? ஹேங்கிங் மேனா மாத்த போறோம். இந்த ஹேமர் அப்படின்றத நீங்க படிக்கும் முன்னாடி கீழே இறக்கத்தின் முடிவுல பார்த்திருப்பீங்க. இதுவே ஹேங்கிங் மேனா மாறும்போது எப்படி மாறுது? இது ஒரு பேரிஷ் ரிவர்சல் பேட்டர்னா மாறுறதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா எப்ப நம்ம இதை பார்க்கணும்? ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்ட் ரேலி. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஏற்றம் வந்த பிறகு அதன் பிறகு தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம அப்பியர் ஆகுது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கம் போல நம்ம சின்ன பாடி நீளமான விக் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஹேமர்ல அதே ஸ்ட்ரக்சர் தான். பாடி மாதிரி ஒரு 3 மடங்கு விக் இருந்தா அது ஒரு அப்ராப்ரியேட்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இது வந்து நமக்கு என்ன இண்டிகேஷனை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் ஆனது ஸ்ட்ராங்கா தான் ஓப்பன் ஆயிருக்கும். அப்புறம் செல்லர்ஸ் கீழே இறக்கி இருக்கிறாங்க. தென் அப்புறம் மேலே ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பேரிஷ் சிக்னல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட்ல டக்குன்னு மார்னிங் ஓப்பன் ஆகி ஒரு பெரிய டிப் வருது. இந்த கேஸ்ல 207 ரூபாயில இருந்து 195க்கு இறங்கியாச்சு. முடியும் போது 207 முடியறத நம்ம பார்க்கிறோம். அப்போ காலையில செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, முடியும் போது பையர் ஸ்ட்ராங்கா ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம இதை இருந்தாலும் கூட இது வந்து நம்ம ஹேமருக்கு பார்த்த அதே விஷயம் தான் நடந்திருக்குதா? ஆமா. அதுவும் பர்டிகுலரா பாடி சின்னதா இருக்கும்போது கலருக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னோம். இதுல பையர் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்தாலும் கூட ஹேங்கிங் மேன்ல என்ன வித்தியாசம் வருது? இது வந்து ஒரு ஏற்றத்தின் முடிவுல வந்தது அப்படின்னு சொன்னா அதன் பிறகு இது அப்படியே தலைகீழ மாறியாச்சு. கீழே வரும்போது ஹேங்கிங் மேன் ஒரு இறக்கத்தின் முடிவுல வரும்போது இங்க ஹேமரா வரும்போது அது வந்து பையர் ஸ்ட்ராங்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப இதுல என்ன நடக்குது? ஒரு ஏற்றத்தின் முடிவுல வரும்போது அது ஒரு பேரிஷ் சிக்னலா பாக்குறோம். அதுக்காக நம்ம உடனே இது ஒரு பேரிஷ் சிக்னல் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாமா? இல்ல. we'll have to have confirmation. அடுத்த நாள் நமக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் வரணும். அதே மாதிரி இது எங்க போய் இது இடிக்குதுன்றதை பொறுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தின் முடிவுல ஒரு ஹேங்கிங் மேன் வந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு ஒரு இறக்கத்திற்கான ஒரு அடையாளமா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஹேங்கிங் மேன் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிப்டில ரீசெண்டா நீங்க பாக்குறீங்க ஒரு நல்ல ஏற்றம் நிகழ்ந்திருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட இங்க 24,400 இருந்து 25,400 1000 புள்ளிகள் கிட்டத்தட்ட இது ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த 1000 புள்ளிகள் ஏற்றத்தின் முடிவுல தான் இந்த ஹேங்கிங் மேன் வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஹேங்கிங் மேன் அந்த பாடி ஆஃப் த கேண்டில் சின்னதா இருக்கிறத பாக்குறீங்க. அந்த விக் அப்படின்றது நீளமா இருக்கிறத நம்ம பாக்குறீங்க. இத ஜப்பான்காரங்க சொல்றத நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தொங்கும் மனிதன், அந்தரத்துல தொங்கும் மனிதன் அப்படின்னா ஒரு பலவீனமான மனிதன், எப்போடா விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த ஹேங்கிங் மேன் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஸோ நிப்டில இந்த ஹேங்கிங் மேன் வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த ரெட் கலர் வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஃபோசிஸ்லயே ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இன்ஃபோசிஸ்ல வாரத்தின் கடைசி நாள்ல இந்த ஹேங்கிங் மேன் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது முன்னாடி வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாதான் ஏறிக்கிட்டு இருந்தது. அப்புறம் 2வது ஏற்றத்துக்கு தயாரானது. எல்லாமே உண்மைதான். நல்ல கவனமா நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கணும். என்ன அப்படின்னா இங்க ஒரு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த முயற்சியை இந்த ஹேங்கிங் மேன் இப்போது தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. படிப்படியா தான் கத்துக்கணும் நீங்க.
வந்து ஹேங்கிங் மேன் வந்து தோன்றும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடம் தான். அந்த ஹேங்கிங் மேன் அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் நம்ம கோடிட்டு காட்டியிருக்கு. அதே சமயம் இதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. நான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால வந்திருக்கு. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் அதனால பிரேக் பண்ணி மேல போக முடிஞ்சா என்னாகும், இந்த கப் பண்ண ஹேண்டிலுக்கான ஒரு ரிசல்ட் கூட கிடைக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி கூட அது போக ஆரம்பிக்கலாம். அதே சமயம் கேப்பையும் அதை க்ளோஸ் பண்ணிருக்கிறதுன்றது இன்னொன்று குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த இடத்துல அதுக்கு முந்தின நாள் ஒரு கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேங்கிங் மேன் இறங்கி இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணது அப்படின்றது இந்த இடத்துல அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹேங்கிங் மேன் வீக்கான ஹேங்கிங் மேனா, அதாவது இந்த இடத்துல இருந்து அது தொடர்ந்து இறங்க முடியாம திரும்பிடுமா, இல்ல இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹேங்கிங் மேன் தானே, என்ன நடக்கணும், நமக்கு இந்த 1500 பாயிண்ட்டை உடைச்சு கீழே வர ஆரம்பிக்கணும். ஸோ இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா ஹேங்கிங் மேன் என்ன செய்யும், ப்ரைஸை நல்லா கீழே இறக்கி கொண்டு போகும். இங்க ஒரு கேப்பும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ லேர்னிங் த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது படிப்படியான ஒரு லேர்னிங். அது இன்னும் நிறைய விஷயங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. கீப் வாட்சிங் த மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸ். நம்ம எபிசோட் 8 அப்படின்றதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு படிப்படியான ஒரு லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. தொடர்ந்து படியுங்க. வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.